ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, பல்லவன் வந்து தொலைஞ்சு போயிடுவார். சோழன் வந்து தேடி கண்டுபிடிச்சி அவனை அடித்து எல்லாத்துக்கும் பிரச்சனை நீ தான் அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் மேலே வந்து இவர் கோவப்படுவார். அதுக்கப்புறம் நிலாவையும் திட்டுவார். அவர் நிலா வந்து போகிற மாதிரி போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இவர் சோழனை வந்து ரொம்ப கடுப்பேற்றுவாங்க. அதுக்கப்புறம் அவரும் அமைதியாகிட்டு சாரி நிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு வருவாங்க. நேராக இங்கே ரூமுக்கு தான் வருவாங்க. ஆல்ரெடி இவங்க 3 பேர் முன்னாடி வந்துட்டுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இவர் சோழன் வந்து பல்லவனை பார்த்து சாரிடா, உன்னை அடிச்சிட்டேன் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு என்னை அடித்த மாதிரி ஒன்றும் தெரியலண்ணா, அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கலண்ணா, விடுண்ணா அப்படின்னா சாரிடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இல்லை அன்னைக்காக தான் தேன் வாங்கிட்டு வர போனேன் நான் அப்படின்ற மாதிரி தான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். சாரிடா பல்லவா, என்னை மன்னிச்சிட்றா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அதெல்லாம் விடுண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே சேரன்கிட்டையும் சோழன் வந்து சாரிண்ணா, ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த வந்து நிலா வந்து சொல்லின்னு கிண்டல் பண்ணுவாங்க. சோழன் இந்த மாதிரி நான் காணோன்னு தேடிட்டு இருந்தார், நிலா ப்ளீஸ் நிலா, நிலா ப்ளீஸ் நிலா வா வா அப்படின்னு நடுக்காட்டில் நின்று கத்திக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னை பற்றி கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிலா ஓடுவாங்க. இவர் அடிக்கிறதுக்கு ஓடுற மாதிரி ஓடுவார். அதுக்கப்புறம் வந்து இவர் சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது, சீக்கிரமாக ரெடி ஆகுங்க, பார்த்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஏறி ஓடிடுவாங்க. அடுத்தது இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து நடேசனை கூட்டிகிட்டு வந்து குடிச்சிட்டு இருப்பார் இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே இந்த கதையை வந்து சொல்லிட்டோம். இவங்க இந்த மாதிரி குடிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி கூத்தடிக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவு இல்லையா, எல்லா ரூமெல்லாம் இப்படி யூஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து திட்டுவார். அட்லீஸ்ட் வேறு யாராவது வந்து திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம் கதை. அந்த மாதிரி தான் கொண்டு போனாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாருமே குடிச்சிட்டு அங்கேயே எல்லா ரூம்லேயுமே படுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்களும் ஊரில் சுற்றி பார்த்துட்டு கிளம்பி வரும்போது சரி நான் போய் கதவு திறக்கிறேன்னு சொல்லிட்டு நிலா தான் வந்து கதவு திறக்கிறாங்க. கதவு திறக்கும் போது பார்த்தீங்கன்னா, அண்ணா யாரோ ரூமில் படுத்துட்டு இருக்கிறாங்கன்னா, யாருப்பா அது, பயப்படாதுப்பா, நான் வரேன்ப்பா, இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளார எல்லாருமே நடேசனோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் குடிச்சிட்டு பாட்டிலெலாம் தூக்கி போட்டு ரூமெல்லாம் ஒரே ஸ்மெல்லாக வரும். எல்லா ரூம்லேயுமே வந்து வீணாக்கி இருப்பாங்க. உடனே வந்து சரி நீ உங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க, அதுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடேசனை வச்சு நல்லா செமையாக திட்டுவாங்க. சோழன், பாண்டியன், சேரன் 3 பேருமே திட்டுவாங்க. உங்களுக்கு அறிவு இல்லையா, இப்படி குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு உட்காந்துக்கிறீங்களே, ஒரு வீடை வந்து உங்ககிட்ட விட்டுட்டு போனால் இப்படி தான் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது நடேசனுக்கு வந்து என்ன கோவம், நீங்கள் போய் ஜாலியாக இருக்கிறீங்க, நானும் ஜாலியாக இருக்கிறதுக்கு தான் பார்ப்பேன், அவனுங்கெல்லாம் குடிகாரனுங்க கிடையாது, என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். உடனே சேரன் வந்து திட்டுவார். அதுக்குன்னு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இப்படி தான் கூட்டின்னு வந்து எல்லாரையும் கூத்தடிச்சுட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நீங்கள் வருவீங்க எனக்கு எப்படிடா தெரியும், நீங்கள் வர்றது எனக்கு தெரியாதுடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆள் அடித்தா தான் எனக்கு ஆத்திரம் அடங்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சோழன் எல்லாருமே பிடிச்சி இழுப்பாங்க. அதை தயவுசெய்து அடிக்காதீங்க, சோழன் தயவுசெய்து வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலாவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வெளியில் வெயிட் பண்ணப்போ நாங்கள் எல்லா ரூமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்றோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து வானதிக்கிட்ட தான் போவாங்க. வானதி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாண்டியனும் வானதியும் வந்து பேசின்னு இருப்பாங்க. வந்துட்டியா பாண்டி, எப்போ வந்த, எப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இப்போ தான் வந்தேன், அதனால தான் சரி நீ என்ன பண்ணுறன்றது பார்க்கறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் இவங்க வானதி வந்து நீ இல்லாத ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன், ஏன் பிஸ்னஸே போலே, யாரும் வந்து வாங்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் வந்து கேட்பார். அதெல்லாம் வந்தாங்க பாண்டி, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாயேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வெளியில் போய் கூட்டிகிட்டு போயிட்டு பேசுவாங்க. எல்லாருமே வராங்க போகிறாங்க. எனக்கு எந்த மாத்திரை மருந்து எடுத்து கொடுக்குறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு மாத்திரைக்கு 3 மருந்து அந்த மாதிரி இருக்குது. அந்த பையன் வந்து எடுத்து கொடுக்குறான், எனக்கு சுத்தமாக தெரியல. பேசாத வேறு இடத்துல வேலைக்கே போயிருக்கலாம் போல், இந்த இடத்துல வேலைக்கு வந்தது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார்னா, ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், நான் கூட எனக்கு எந்த விஷயமும் தெரியாது, எது இருந்தாலும் வண்டி மொத்தமாக பிரிச்சுட்டு தான் பார்ப்பேன். ஆனால் போக இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வண்டியில் எந்த பிரச்சனை எந்த ப்ராப்ளம்ன்றது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி தான் உனக்கும், நீ போக போக உனக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும்,
சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து எந்த மாத்திரை எந்த இடத்துல இருக்குதுன்றது பார்த்து வச்சுக்கோ. அவன் இல்லைன்னா நீ வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி பழக்கணும். நீ அதுக்கு தானே படிச்சிருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. நீ அப்படி சொல்கிறியா பாண்டி, சரி நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கே இரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஏன்டி எனக்கும் கடை இருக்குது, நானும் போய் வேலை செய்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஓ அப்படி சொல்கிறியான்னு சரின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒருத்தர் வருவார். வாங்க வாங்க இப்போ தான் காசு மெடிக்கலுக்கு வந்திருக்குறீங்களா, மாத்திரை என்ன மாத்திரை வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உள்ளே வேலை செய்கிற பையன் வந்து குட் மார்னிங் டாக்டர் அப்படின்னா, ஐயோ நீங்கள் டாக்டர் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு என்னம்மா பரவாயில்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இந்த மாதிரி நான் தான் வந்து கடையை வாடகை எடுத்துருக்கிறேன், என் பேர் வந்து வானதி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படியேம்மா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு உடனே வானதி கேட்பாங்க, நீங்கள் என்ன ஊர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் தஞ்சாவூர் சைடுமா அப்படின்ட்டு டாக்டரும் சொல்லுவார். அதுக்கப்புறம் எல்லாம் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறீங்களா ஹாஸ்பிட்டலில், இத்தனை நாள் நான் லீவில் இருந்தேன், நீங்கள் இன்றைக்கி தான் வருவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் டாக்டர்ன்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அவர் பாக்ஸை எல்லாம் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெத்தை எடுத்து மேலே போட்டு காட்டுவார். இப்போ நான் டாக்டர்ன்றது ஒத்துக்கிறியம்மா நீ அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஐயோ டாக்டர் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரிம்மா எனக்கு பேஷண்ட் வர நேராச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். உடனே வந்து பாண்டியன் வந்து, ஏன்டி அவர் அது மாதிரி கேட்டேன் அப்படின்னு, எனக்கு என்ன அவர் பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியல, அதனால தான் அப்படி கேட்டேன், அதனால எல்லோரும் டாக்டர்னு எழுதி வச்சுட்டா வருவாங்க, விட்டுட்டு இருக்கிற வேலையை பாரு, எனக்கு வேலை இருக்குது, நான் போய் வேலையை பார்க்குறேன், நீயும் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி ஈவினிங் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிவிட்டு அவங்கள அமுச்சு விட்ருவாங்க. பாண்டி அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். உடனே வந்து சேரனை தான் காமிப்பாங்க. சேரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்டுக்கு தான் போவார். அங்கே அனீஷ் வருவார். என்ன பையா இப்போ தான் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரும் கேட்பார். ஆமாம், எப்படி இருந்துச்சு இடம் எல்லாம், நல்லா இருந்ததா, சுற்றி பார்த்தீங்களா, ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே, ஏன் உடனே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு எல்லாம் அனீஷ், இப்போ நீ ஒண்டியே வேலை செஞ்சுட்டுருக்குறல்ல, அதனால தான் சரி நீ என்ன செய்கிறேன்னு பார்க்கலான்னு வந்தேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சேரன் வந்து சொல்லுவார். ஒன்றும் இல்லை பரவாயில்ல, இப்போ எப்பயும் இருக்கிற வேலை தான், புதுசாக ஒன்றும் எதுவும் கான்ட்ராக்ட் எதுவும் வரல அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரும் சொல்லியிருப்பார். சரி அப்படியா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க சொல்லிவிட்டு இவங்க வேலையை முடிச்சுட்டு பேசின்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க நிலா தான் வந்து, நானும் ஆஃபீஸ் கிளம்புனா என்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு அவர் சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, இன்றைக்கி தானே நிலா வந்திருக்குற, ரெஸ்டடாக நிலா, நாளைக்கு தான் போயேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இத்தனை நாள் ரெஸ்ட்டு தானே எடுத்தது, அதனால் இப்போ நான் போயிட்டு வரேன், என்னை கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி நீ ரெடியாக நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சோழன் வந்து சொல்லுவாங்க. இவங்க ரெடி ஆகிட்டு கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க நடேசன் தான் வந்து இப்போ துரத்துனார் இல்லைங்களா, ஓடினார் இல்லையா, அப்போ போகும்போது கார்த்திகாவை பார்க்குற மாதிரி இருக்கும். என்ன கார்த்திகா, மாமியார் வீட்டுக்கெல்லாம் போகவே மாட்டியா, இங்கே தான் இருப்பியா, பார்க்காதவரை இங்கேயே இருக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, நான் அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் போது, என்ன இவ்வளோ நடந்திருக்குது, எங்ககிட்ட சொல்லவே இல்லை, அவங்க அம்மா அவங்க அப்பா எதுவும் கேட்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. எல்லாம் கேட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்போ இனி வந்து பேசி புண்ணியமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து கார்த்திகாவும் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நீ எதுவும் கவலைப்படாத, நான் வீட்டில் சொல்கிறேன், நான் வீட்டில் எல்லாம் எதுவும் சொல்லின்னு இருக்காதீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் நடேசனும் கிளம்பி வருவார். வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு வந்து பேசும்போது, இந்த மாதிரி கார்த்திகா பார்த்தா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிச்சு, அந்த பொண்ணு வாழ்க்கை இப்படி நாசமாக போச்சு பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து சேரனும் நிலாவும் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆமாம் இல்லைண்ணா, இப்போ அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரணும்னு நினச்சி நம்ம மறந்தே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. ஆமாப்பா, எனக்கும் சுத்தமாக ஞாபகமே இல்லை, நம்ம போய் அங்கே போய் பார்த்துட்டு வரணும், என்ன ஆச்சுன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க, சரி நாளைக்கு காலையில் கிளம்பி போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லுவாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லுவார். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவர் பாண்டியன் தான் மறுபடியும் வந்து வானதி கடைக்கு தான் போயிட்டு, என்ன பண்ணுற வானதி, டாக்டர் எல்லாம் ஒழுங்காக பேசுகிறாங்களா, பேஷண்ட்லாம் நிறைய வராங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அவர் எழுதுறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை பாண்டி, எனக்கு அவர் கிறுக்கி எழுதுறாரு, எனக்கு சுத்தமாக தெரில, அவனுக்கு தான் தெரியுது அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க, டெய்லி வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண, சும்மா எதுவும் தெரிலன்னு உட்காண்ட்ருப்பியா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து வானதி பார்த்து சொல்லுவாங்க. நீ அப்படி சொல்கிறியா, சரி நான் கற்றுக்குறேன் பாண்டி அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லுவாங்க. சரி நான் கடைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறேன், எதனா வேணால் கூப்பிடு என்ன அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வானதி வந்து கடைக்குள்ளார வந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.